ஹலோ மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு சில கொஷின்ஸ் அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டிருப்பேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் தலைவன் தலைவி படத்துக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச 80% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? எந்த விஷயத்தில் கனெக்ட் ஆகுதுன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை கனெக்ட் ஆகுதுன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் 2 பேருக்குள்ள வந்து சண்டை பார்த்திங்கன்னா நிஜமாலே அந்த படத்தில் வர மாதிரி எக்ஸ்டர்னல் வேறு யாருனாலே தான் சண்டை வருமே தவிர எங்களுக்குள்ளே வேறு எந்த விஷயத்துலையும் எங்களுக்கான சண்டை வராது. அதுக்கப்புறமேட்டு அதே போல் சண்டை போட்டாலும் 24 ஹவர்ஸ்க்கு மேலே மேக்ஸிமம் அதுக்கே நாங்கள் பேசாமல் இருக்க மாட்டோம். எப்படியாவது பேசிடுவோம். அது இன்னொன்று வந்து கல்யாணம் ஆன புதுசில் தான் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் கோச்சிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஃபியூ டேஸ் தான் இருந்தேன், 2 நாள் 3 நாள் தான் இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டார். வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் அஃப்கோர்ஸ் சண்டை வரும், பட் as I said வந்து உடனே பேசிடுவோம். லாஸ்ட்டாக இந்த 2021 டிசம்பர்லேருந்து தான் எங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 2022 வந்து ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் ஞாபகம் இல்லை, எங்கள் அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு போயிருந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் எப்போயுமே வந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டாலும் வீட்லேயே தான் இருப்பேனே தவிர நான் எங்கள் அம்மா வீட்டுக்கோ எங்கள் அக்கா வீட்டுக்கோலாம் போக மாட்டேன். நீங்கள் எப்படி சண்டை வந்துச்சுனாக்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இன்னொன்று கவனித்த விஷயம் என்னென்னா, மேரேஜ் ஆகிட்ட பிறகு எனக்கு தானே என் ஹஸ்பண்ட், எனக்கு தானே என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டுடுறோமோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த அப்ரிசியேஷன் மிஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் அதிகமாக வருதுன்றதை நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.